ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தியுடன் செய்வோம் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 27 நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் அதில் வர பரிகாரங்கள், அதில் வர தான தர்மங்கள் என்னென்ன செய்ய வேணுன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அதன் பிரகாரம் கேட்டு பரிகாரங்களையும் செஞ்சு தான தர்மங்களையும் செஞ்சு உங்களுக்கு நல்ல இனிமேல் வரும் காலங்கள், எதிர்காலங்கள் நல்லதாக இருக்கணும். அதனால் இந்த பரிகாரங்களையும் செய்யணும், இதில் வர தான தர்மங்கள் இரண்டையுமே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், அன்பான நட்சத்திரம், எல்லாரும் பாராட்டக்கூடிய நட்சத்திரம், அனைவருக்கும் பிடித்தமான நட்சத்திரம், அமோகமான நட்சத்திரம். அஸ்வினி பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமான நட்சத்திரம். எப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம். இவங்களுக்கு கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப நேரங்கள் காலங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. கொஞ்ச காலம் நேரம் அவங்களுக்கு சரியில்லாததுனால ஒரு சில விஷயங்கள் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. உடலுக்கு முடியாதது, மனதுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய எல்லா விதமான வலி வேதனைகளையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே இல்லைனாலும் அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்காத நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். தொழில் ரீதியாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வருமானம் இருக்காது, வருமானம் இருந்திருக்காது, விரயங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும். இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு ரொம்ப அருமையான காலங்களாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்ன பரிகாரம். அவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற முருகர் கோயிலுக்கு வாரம் ஒரு 9 வாரம் தயிர் சாதம், லெமன் சாதம், பானகம் நைவேத்தியம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணுங்கள். திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமானது. திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் தானம் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஸ்வர்ண தானம் கண்டிப்பாக பண்ணணும். சின்ன மூக்குத்தியாவது ஒருத்தருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு மூக்குத்தியாச்சு வாங்கி கொடுக்கணும். நம்ம எப்படி நிறைய விலையாச்சு எப்படி வாங்கி கொடுக்கலாம் பார்க்கக்கூடாது. சின்ன ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் நீங்கள் தானமாக பண்ணணும் கண்டிப்பாக. தர்மம்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு அவசர காரியங்களுக்கு சிலர் பணம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாத, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொடுத்துட்டு வரலன்னா ஐயோ அந்த அம்மா சொன்னாங்க கொடுத்தோம் வரல, அதெல்லாம் வேணாம். சின்ன ஒரு தொகை கொடுக்கணும், அது உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். நல்ல விஷயங்களுக்கு தர்மமாக நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம், கடனாகவே கொடுங்க. இதுவே உங்களுக்கு நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது இனி வரும் காலங்கள் உங்களுக்கு பொற்காலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க.